ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம நருட்டோ சீரிஸ்ல 700க்கும் மேல எபிசோட்ஸ் இருக்கு. ஆனா அதுல எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச தாறுமாறான ஒரு டாப் 10 அட்டகாசமான எபிசோட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல நான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி பேசியிருக்கிறதே நருட்டோ ஷிப்புடன்ல வர எபிசோட்ஸ் பத்தி மட்டும் தான். நருட்டோ கிளாசிக்ல வர எபிசோட்ஸை எல்லாருமே பார்த்திருப்போம். சோ நம்ம அதிகமா பார்க்காத ஒரு விஷயம்னா அது நருட்டோ ஷிப்புடன் தான். அது மேக்ஸிமம் யாருமே அந்த அளவுக்கு பார்த்திருக்க மாட்டாங்க. சோ அதனால தான் நருட்டோ ஷிப்புடன் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி போட்டுருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு நருட்டோ கிளாசிக்கோட வீடியோ வேணாலும் கேளுங்க, கண்டிப்பா ரெடி பண்ணி போடுவேன். சோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோல நான் சொல்ல போற 10 எபிசோட்ஸுமே டாப் 1 கவர் பண்ணது. அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல, எல்லாமே ஒரே மாதிரி தான். ஆனா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் டாப் 1 டாப் 2 அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் லிஸ்டா கொண்டு வந்திருக்கேன். சோ இந்த வீடியோல உங்களுக்கு ஃபேவரட்டான எபிசோட்ஸை நான் நிறையவே மிஸ் பண்ணிருப்பேன். அதுக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கழுவி ஊத்தாதீங்க. என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்ல ட்ரை பண்றேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ஒரு லைக் போடாம பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ எல்லாருமே ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். நம்ம நருட்டோ சீரிஸ்ல ஃபேன்ஸுக்கு எல்லாமே பிடிச்ச ரொம்பவே அல்டிமேட்டான தாறுமாறான ஒரு டாப் 10 எபிசோட்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 10th பிளேஸ்ல ராக் லீ விசஸ் காரா ஃபைட் தான் இருக்கு. நம்ம நருட்டோ கிளாசிக்ல அல்டிமேட்டான எபிசோட்ஸ்ல இதுவுமே ஒண்ணு. சோ இது எந்த அளவுக்கு ஒரு அல்டிமேட்டான எபிசோட் அப்படிங்கறத நம்ம நருட்டோ சீரிஸ்லயே பார்த்திருப்போம். ஏன் நருட்டோ சீரிஸை பார்க்க தோணுன விஷயங்கள் ஒண்ணுதான் நம்ம ராக் லீ விசஸ் காரா ஃபைட். சோ இந்த ஒரு ஃபைட்டை எதுக்காக இந்த அளவுக்கு ஸ்பெஷலா பேசப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹீரோவை விட சைடு கேரக்டரான நம்ம ராக் லீக்கு ரொம்பவே மாஸ் கொடுத்திருப்பாங்க. அதுவும் சாதாரண மாசாலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க, மரண மாசா தான் காமிச்சு விட்டுருப்பாங்க. இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் எல் செஞ்சுரிக்கான நம்ம காராவை எதிர்த்து நம்ம ராக் லீ 4th இன்னர் கேட் ஓபன் பண்ணி நம்ம காராவை மேல விட்டுருப்பான். அது வரைக்கும் யாராலையுமே தொடக்கூட முடியாத நம்ம காராவோட அல்டிமேட் டிஃபெண்டை நம்ம ராக் லீ சுக்குனூர் ஆக்கியிருப்பான். இத்தனைக்கும் ரத்தத்தையே பார்க்காத நம்ம காராக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரத்தத்தை வர வச்சதும் நம்ம ராக் லீ தான். சோ அந்த ஒரு ஃபைட்ல நம்ம ராக் லீ மட்டும் இல்ல, நம்ம காராவையும் ரொம்பவே கொடூரமா காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஃபைட்ல என்னதான் நம்ம ராக் லீ டிஃபீட் ஆயிருந்தாலுமே அந்த ஒரு ஃபைட்டை பார்த்தே நம்ம ராக் லீக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் எல்லாமே கிரியேட் ஆயிருக்கும். 9th பிளேஸ்ல தி எண்ட் அப்படிங்கிற எபிசோட் தான் இருக்கு. சோ இந்த எபிசோட நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருந்திருக்கும். சோ இந்த ஒரு எபிசோட்ல தான் நம்ம சாஸ்கே விசஸ் இட்டாச்சி ஃபைட் நடந்து நம்ம இட்டாச்சி இறந்து போயிருப்பாரு. சோ இதை நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும்போது நம்ம எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்போம். சோ அதுக்கான காரணமே நம்ம இட்டாச்சி உச்சியாவை ரொம்பவே பேடஸா காமிச்சிருப்பாங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவரோட கிளான் மொத்தமா கொண்டு அவரோட அப்பா அம்மாவையும் கொண்டு ரொம்பவே மோசமா ஒரு துரோகியா ஒரு ரோக் நிஞ்சாவா நம்ம சாஸ்கே முன்னாடி வந்து நின்று ரொம்பவே வெறுப்பு தூண்டி விடுற ஒரு கேரக்டரா தான் காமிச்சிருப்பாங்க நம்ம இட்டாச்சியை. ஏன் சொல்ல போனா நம்ம சாஸ்கே லீஃப் வில்லேஜ்ல இருந்து வெளில வந்து ரொம்பவே வில்லத்தனமா சுத்தினதுக்கான காரணமே நம்ம இட்டாச்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம இட்டாச்சி பண்ணது இட்டாச்சி சைட்ல இருந்து பார்க்கும்போது அது ரொம்பவே கரெக்டா பண்ணலாம் நம்ம இட்டாச்சிக்கு. ஆனா சாஸ்கே சைட்ல இருந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அது ரொம்பவே தப்பு. ஏன்னா அவனோட அப்பா அம்மாவை வேற யாருமே கில் பண்ணல, அவனோட சொந்த அண்ணன் தான் கில் பண்ணியிருக்கான். சோ அதனால அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம சாஸ்கே ஒரு ஈவலாவே மாறி இருப்பான். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாஸ்கே ரொம்ப காலமா வெயிட் பண்ணி நம்ம இட்டாச்சி கூட ஃபைட் பண்றான், அதுவும் அவனோட ஃபுல் பவர்ல. சோ அப்படி நம்ம இட்டாச்சி கூட ஃபைட் பண்ணி நம்ம இட்டாச்சியை டிஃபீட் பண்ணிருக்கலாம் மாட்டான். நம்ம இட்டாச்சி தான் நம்ம பண்ண பாவத்துக்கு இவங்க ஏல செத்து போயிருவேன்னு சொல்லி நம்ம இட்டாச்சியா வந்து எடுத்தா இருப்பாரு. சோ இதை நம்ம இட்டாச்சியோட ஃபிளாஷ்பேக்கை பார்த்துட்டு பார்க்கும்போது கண்டிப்பா ரொம்ப ஃபீலா இருக்கும். 8th பிளேஸ்ல தி 4th ஓகாகே டெத் மேட்ச் தான் இருக்கு. இந்த எபிசோட்ல தான் நம்ம எல்லோ ஃபிளாஷ் விசஸ் ஒபிட்டோ ஃபைட்டே நடக்கும். இந்த ஒரு ஃபைட்ல நம்ம மினாட்டோவை அல்டிமேட்டா காமிச்சிருப்பாங்க. சோ நம்ம மினாட்டோவை எப்பயுமே மாசா தான் காமிப்பாங்க. ஆனா இந்த ஒரு எபிசோட்ல அதுக்கும் மேல அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு எபிசோட்ல தான் நம்ம மினாட்டோ 4th ஓகாயவா லீஃப் வில்லேஜ் மக்கள் எல்லாத்தையுமே காப்பாத்திருப்பாரு. நைன்டில் பீஸ்டான நம்ம குரோமா கூட ஃபைட் பண்ணவும் செஞ்சிருப்பாரு. நம்ம குஷினாவோட ஹஸ்பண்டா நம்ம நருட்டோவுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்து நம்ம நருட்டோ குஷினாவை சேவ் பண்றது மட்டும் இல்லாம ரொம்பவே தொல்லையான நம்ம ஒபிட்டோ கூட போய் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் பண்ணிருப்பாரு. இத்தனைக்கும் நம்ம ஒபிட்டோ யாருன்னே தெரியாது, அவன் எந்த விதமான பவர்ஸ் யூஸ் பண்ணுவான்னு தெரியாது, அவன் எப்படி அட்டாக் பண்ணுவான்னு தெரியாது. ஆனா அப்படியெல்லாம் இருந்தும் கூட வாடம் அவனே இன்னைக்கு செத்தடா அப்படின்னு சொல்லி ரசிகனை தூக்கி ஒபிட்டோட மண்டையிலே அடிச்சிருப்பான் மினாட்டோ. உட்டா போதுண்டா சாமின்னு சிட்டா தெரிச்சிருப்பான் நம்ம ஒபிட்டோ. சோ அதுக்கப்புறம் லீஃப் வில்லேஜுக்காக அவரோட லைஃபை தியாகம் பண்ணி நைன்டில் பீஸ்டா அவரோட உடம்புல சீல் பண்றது மட்டும் இல்லாம அவரோட பையனான நருட்டோட லைஃபை இல்லாம ஆக்கியிருப்பாரு. அதாவது பாதி நைன்டில்ஸை நம்ம மினாட்டோ மேலையும் மீதி நைன்டில்ஸை அவரோட பையனான நருட்டோ மேலையும் சீல் பண்ணி விட்டு ஒரு பெரிய தியாகத்தை பண்ணி இறந்தும் போயிருப்பாரு. அடுத்து 7th பிளேஸ்ல மதர் அவுச்சி அப்படிங்கிற இந்த ஒரு எபிசோட் தான் இருக்கு. இந்த எபிசோட பார்த்து கூஸ்பம்ஸ் அடிச்சு இதுக்கு ஸ்டேட்டஸ் வைக்காத ஒருத்தன் கூட இருந்திருக்க மாட்டான். ஏன்னா ஒரு வில்லனா மாசா காமிக்கல, ஆனா பேரை சொல்லும் போதே மரண மாசா காமிச்சு பீதி ஆகிற அளவுக்கு பண்ணி விட்ட ஒரே ஒரு கேரக்டர்னா அது நம்ம மதர் அவுச்சியா தான். சோ அதுலயும் தலைவன் களத்துல இறங்கி சண்டை போடும் போதெல்லாம் மதம் பிடிச்ச யானை மாதிரி ஓடி வந்து எல்லாத்தையுமே ஏர்லயே பறக்க விட்டு பந்தாடி இருப்பான். சோ அந்த ஒரு சீன்லாம் பார்க்கும்போது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, ஒருத்தனை சமாளிக்க 1000 பேர் வந்தா கூட முடியாதா அப்படின்னு தான் நமக்கு ஃபீல் ஆகும். அதுலயும் தலைவன் சுசுனோவை போட்டு ரெனேகன் ஆக்டிவேட் பண்ணி நம்ம அஷிராமா மாதிரியே உட் ஸ்டைல யூஸ் பண்றது மட்டும் இல்லாம 2 பிளானெட்டரி டெவஸ்டேஷனை போட்டு ஆர்ஆர்க்க மதர் ஆர்க்கா மாத்தி விட்டுருப்பா மனுஷன். அடுத்ததா 6th பிளேஸ்ல தேங்க்யூ அப்படிங்கிற இந்த ஒரு எபிசோட் தான் இருக்கு. சோ இந்த எபிசோட்ல தான் நம்ம குஷினாவை ஃபர்ஸ்டா காமிச்சிருப்பாங்க. சோ இந்த ஒரு எபிசோட்ல ஒரு அம்மா பையனோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே பர்ஃபெக்ட்டா காமிச்சு நம்மள ரொம்பவே எமோஷனல் ஆக்கி விட்டுருப்பாங்க. சோ அது மட்டும் இல்ல நம்ம நருட்டோ சின்ன வயசுல இருந்தே அவனோட அம்மா அப்பாவை பார்க்காம தான் வளர்ந்துருப்பான். சோ அந்த விதத்துல அவன் ஃபர்ஸ்ட் டைம் அவனோட அம்மாவை பார்க்கறது அப்படின்னா அது இந்த ஒரு எபிசோட்ல தான். அதுவும் நம்ம நருட்டோ நைன்டில் பீஸ்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் நம்ம குஷினா ஒரு மாசான என்ட்ரியை கொடுத்து நம்ம நருட்டோக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம நருட்டோ குஷினாவை பார்த்து நீ நைன்டில் பீஸ்டோட ஒரு மறுபக்கம் இருந்தால மரியாதை இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லுவான். நம்ம குஷினா மண்டேலி ஒரு குட்டு குட்டுவாங்க. சோ என்ன பத்தி மினாட்டோ சொல்லியிருக்க மாட்டாரு போல, பரவாயில்ல நான்
யார் அப்படின்னு நானே உன்கிட்ட சொல்றேன், நான் தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம நருட்டோ அதை சொல்ல விடாம எனக்கு தெரியுமா நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம குஷினாவை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடறான். ஸோ அந்த ஒரு சீன்லாம் பார்க்கும்போது இதுதான்டா ஒரு அம்மா பையன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி நமக்கே ரொம்பவே ஃபீல் ஆகும். ஸோ அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். நெக்ஸ்ட் 5th பிளேஸ்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு எபிசோட் தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு எபிசோட்ல தான் 4th கிரேட் நிஞ்சா வார ஃபுல்லா முடிச்சு நம்ம காவியாவை சீல் பண்ணி நம்ம டீம் 7 எல்லாமே ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. ஸோ ரிட்டர்ன் வந்த கையோட நம்ம அஷிராமா, டோபிராமா, ஹிருசன், மினாட்டோ இப்படிப்பட்ட எல்லாருமே ரீஅனிமேஷன் விட்டு ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்பதான் நம்ம நருட்டோ மினாட்டோட போண்டிங்க காமிக்கிறாங்க. நம்ம மினாட்டோ ஹாப்பி பர்த்டே நருட்டோ, நான் போறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்க நம்ம நருட்டோ நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்கடா, நான் நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடுறேன், கரெக்டான டைமிங்ல போய் தூங்குறேன், என் உடம்ப நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்ல எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லவங்க, அதே மாதிரி என்னோட சென்சேவும் ரொம்பவே நல்லவங்க, என்னோட டீச்சருக்கு எல்லாமே நான் ரொம்பவே ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஸோ அப்படி இப்படின்னு நம்ம நருட்டோ அவன் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம மினாட்டோ கிட்ட கொடுத்து தர்றான் அந்த லாஸ்ட் நொடியில. ஸோ இந்த ஒரு சீன்ல நம்ம நருட்டோ தேம்பி எழுதிருப்பான். அவன் மட்டும் இல்ல பாக்குற நம்மளுமே அழுதுருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே எமோஷனலா ரொம்பவே சேடான ஒரு மொமெண்ட் தான் இந்த ஒரு எபிசோட். ஸோ இதெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது, இதெல்லாம் பார்த்தாதான் அதோட அருமை என்னன்னு புரியும். அடுத்த 4வது இடத்துல கக்காஷி விசஸ் ஒபிட்டோ அப்படிங்கிற இந்த ஒரு எபிசோட் தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு எபிசோட்ல தான் நம்ம கக்காஷி விசஸ் ஒபிட்டோ ஃபைட்டே நடக்கும். ஸோ இந்த ஒரு ஃபைட்டை பார்த்து எவனையாச்சும் தூக்கி போட்டு வாயிலே மிதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா உங்க ஊட்டடி எங்க ஊட்டடி எல்லாம் இல்ல, தக்காளி தாறுமாறா அடிச்சுக்கிட்டு சாகர ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க நம்ம ஒபிட்டோ அண்ட் கக்காஷி. ஸோ இதுல அல்டிமேட்டான ஒரு விஷயமே அனிமேஷன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சின்ன வயசுலேயே ஒபிட்டோ விசஸ் கக்காஷி அந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் போயிருக்கும். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அதே மாதிரியே அவங்க பெருசானதுக்கு அப்புறமே ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஹைலைட்டே நம்ம ஒபிட்டோ கக்காஷி கிட்ட தோத்ததுக்கு அப்புறமா நம்ம கக்காஷிக்கு கை கொடுக்கறதுக்காக போயிருப்பான். ஆனால் பெருசானதுக்கு அப்புறம் அந்த டேஷ் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எங்க ஒபிட்டோவை பின்னாடி எடுத்து ஃபிளாஷ்பேக் ஆகுது மண்ணாங்கட்டியாவது வாடா ஹேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாசான மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி விட்டுருப்பான் நம்ம ஒபிட்டோ. ஸோ அந்த ஒரு ஃபைட்ல நம்ம கக்காஷி கிட்ட ஒபிட்டோ டிஃபீட் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தாலும் அங்கே உண்மையாலுமே வின் ஆனது அப்படின்னா அது நம்ம ஒபிட்டோ தான். அது ஏன் சொல்றேன் அப்படிங்கிறது அனிமே பார்த்தவங்களுக்கு தெரியும். அடுத்ததான் 3வது இடத்துல நருட்டோ விசஸ் பெயின் ஃபைட் தான் இருக்கு. நம்ம நருட்டோ சீரிஸ்லேயே ஒரு வேற லெவலான எபிசோட் தான் நருட்டோ விசஸ் பெயின் ஃபைட். ஸோ நம்ம நருட்டோ சீரிஸ்க்கு ரொம்பவே பூஸ்டப்பா நம்ம நருட்டோ அனிமேவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போன ஒரு விஷயம் தான் இந்த நருட்டோ விசஸ் பெயின் ஃபைட். ஏன்னா நருட்டோ விசஸ் பெயின் ஃபைட்ல நம்ம நருட்டோவை ரொம்பவே கெத்தா காமிச்சு நம்ம பெயினை ரொம்பவே வெத்தா காமிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக 2 பேத்தையுமே ஒரே மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஏன் நம்ம பெயின் லீஃப் வில்லேஜுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே தூக்கி போட்டு தூர்வாரி இருப்பான். அந்த டைமிங்ல நம்ம பெயினை டிஃபீட் பண்றேன் யாராலையுமே முடிஞ்சிருக்காது. ஏன் நம்ம கக்காஷியே பெயின் கூட ஃபைட் பண்ணி டிஃபீட் ஆகிறது மட்டும் இல்லாம பெயின் கையாலே இறந்து போகவும் செஞ்சிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்ல ஆல்மைட்டி புஷ் அப்படிங்கிற ஒரு பேர்ல லீஃப் வில்லேஜவே இருந்த இடம் தெரியாம இல்லாம ஆக்கியிருப்பான் நம்ம பெயின். ஸோ அப்பதான் நம்ம நருட்டோ மாசா சேஜ் மோட மாஸ்டர் பண்ணிட்டு வந்து 6 பெயினையும் தூக்கி போட்டு வாயிலேயே மிதிக்கிறான். ஸோ நம்ம நருட்டோ சேஜ் மோட்ல ஃபைட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஐக்யூ லெவல் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணியிருப்பான் நம்ம பெயின் கூட. ஸோ அந்த ஒரு ஃபைட்ல நம்ம நருட்டோ நேச்சர் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி ப்ரோட்டாபாத் பெயினை கல்லா மாத்தி விட்டுருப்பான். அதே மாதிரி ரசின் ஷிரிக்கிற மாதிரியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி போய் 2 பெயினை போட்டு தளவும் செஞ்சிருப்பான். தக்காளி இந்த மாதிரி ஒரு ஆர்க்கை நம்ம கிஷிமோட்டோவே நினைச்சாலும் இனி அவரால் கண்டிப்பா பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த நருட்டோ விசஸ் பெயின் ஃபைட் உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அடுத்த 2வது இடத்துல நருட்டோ அண்ட் சாஸ்கே அப்படிங்கிற இந்த ஒரு எபிசோட் தான் இருக்கு. இந்த எபிசோட பார்த்து தலைக்கு மேல கை வைக்காத ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். ஏன்னா இந்த ஒரு எபிசோட்ல தான் நம்ம நருட்டோ விசஸ் சாஸ்கே ஃபைட்டே நடக்கும். அதுவும் சாதாரண ஃபைட்லாம் இல்ல, சாகும் வரை சண்டை போடுவது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைட்டை நம்ம மதரா உச்சியா விசஸ் அஷிராமா ஃபைட்ல தான் பார்த்துருப்போம். ஆனா அதை விட ரொம்பவே மாசா காமிச்சிருப்பாங்க நம்ம நருட்டோ விசஸ் சாஸ்கே ஃபைட்டை. ஆனா இந்த ஒரு ஃபைட்ல பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா நம்ம சாஸ்கேவை ரொம்பவே மாசா காமிச்சு நம்ம நருட்டோவை ரொம்பவே மொக்கையா காமிச்சிருப்பாரு நம்ம கிஷிமோட்டோ. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கிஷிமோட்டோவை சத்தியமா கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனா அந்த ஃபைட்ல உண்மையான வின்னர் நம்ம நருட்டோ தான் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஸோ ஃபைனலா நம்புறோம்ல த டேல் ஆஃப் ஜிராயா த கேலண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு எபிசோட் தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு எபிசோட்ல தான் நம்ம ஜிராயா விசஸ் பெயின் ஃபைட் நடந்து நம்ம ஜிராயா வீரமரணம் அடைஞ்சிருப்பாரு. அதுவும் லீஃப் வில்லேஜில் இருக்கிற யாராலையுமே தொடக்கூட முடியாத நம்ம பெயினை நம்ம ஜிராயா 3 தாட்டி கில் பண்ணியிருப்பாரு. அதுவும் 3 பெயினை. ஸோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஜிராயா சென்சே ரைன் வில்லேஜுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம பெயின் ரொம்பவே உஷாராயிருப்பான். அதுவும் எந்த அளவுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெயினான நம்ம யாஹிகோ பெயின் போய் ஒளிஞ்சுக்கிட்டு வேற 3 பெயினை களத்துல இறக்கி விட்டுருப்பான் சண்டை போடுறதுக்காக. ஆனா நம்ம ஜிராயா அவங்க 3 பேத்தையுமே மண்டையிலே அடிச்சு நாக் டவுன் பண்றாரு. சரி 3 பெயினையுமே கில் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் சொல்லி திரும்பி போகும்போது பின்னாடி இருந்து ஒரு பெயின் வந்து அட்டாக் பண்ணிருப்பான். ஸோ அப்படிதான் நம்ம ஜிராயா சென்சேவை மொத்தம் 6 பெயினா சேர்ந்து போட்டுத்தளவும் செஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோட நான் என்னோட இஷ்டத்துல நான் டாப் 1ல வைக்கல, நருட்டோ ஃபேண்டம் படி இது டாப் 1ல தான் இருக்கு. நீங்க வேணா போய் சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோல சொன்னது எல்லாமே என்னோட ஃபேவரட் தான். உங்களோட ஃபேவரட்டை இந்த வீடியோல ஆட் பண்ணாம கூட போயிருக்கலாம். அது யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோல 1-2 விஷயங்களை சொல்லாம மிஸ் பண்ணிருப்பேன். அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நான் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தேன்னா அது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அதுல நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. மேக்ஸிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம 100K ரீச் ஆக போறோம். அதுக்கான ஒரே ஒரு காரணம் நீங்க மட்டும் தான். உங்க சப்போர்ட்னால தான் நம்ம 100K ரீச் ஆக போறோம். ஸோ இதே மாதிரி சப்போர்ட்டை எப்பயுமே கொடுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.